போன் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், டிஸ்பிளே எல்லாம் உடையிற மாதிரி வச்சீங்கன்னா அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். யாராவது போன் வச்சிருக்கீங்க, டிஸ்பிளே போனது, மேலதான் வந்து இந்த டெம்பர் கிளாஸ் எல்லாம் உடஞ்சு எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிராக் ஆன நீங்க அடிக்கடி பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மைண்ட்ல சில மாற்றங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். கூடுமான வரைக்கும் யாராவது அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா மாத்திரு. புரியுங்களா? அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒருக்காவது வந்து பாத்தீங்கன்னா போனை வந்து மாத்துங்க. அடுத்த அப்கிரேட் என்னவோ அதை வந்து பாத்தீங்கன்னா வாங்க. நான் 10 வருஷமா ஒரே போன் வச்சிட்டு இருக்கேன்னு வைக்காதீங்க தயவு செய்து. ஒரு 4 வருஷம் ஒருக்காவது வந்து அது வந்து மாத்தணும். குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்காவது ஒருக்கா மாத்திட்டோம்னா நல்லது. உங்களுக்கும் நல்லது. அடுத்த கட்டம் நம்ம வளரணும் அப்படிங்கிறது தெரியும். போன் நல்லா தானே இருக்கு அப்படின்னா ஓகே பரவாயில்ல. நல்லா இருந்தா நீங்க வச்சுக்கோங்க. அதை பத்தி பரவாயில்ல. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்குள்ள கொண்டு வாங்க அதை. பழைய பஞ்சாங்கமாவே இருந்ததுன்னா நம்ம பிரயோஜனம் கிடையாது. பழைய விஷயங்களவே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து அப்டேட் ஆகணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்றதுக்கு உண்டான பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணணும்.